குட் மார்னிங். சார்ட்டை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சார்ட்டில் இந்த மாதிரி 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த உள் பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஈக்குவலாக வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேக் சைடில் அகெயின் ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இந்த சார்ட்டு. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கொயர் ஷேப் சார்ட்டை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து அதை இந்த மாதிரி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஈக்குவலாக வச்சு இப்படி பண்ணுங்கள். 2 சைடுமே அதே மாதிரி ஈக்குவலாக வச்சு பண்ணுங்கள். இந்த சார்ட்டை இப்போ உள் பக்கம் இதே மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி திரும்ப இதுலேயும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண மாதிரியே இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது வந்து கரெக்டாக ஷேப்பாக வச்சு ஈக்குவலாக மடிக்கணும்னு தேவையில்ல. ஃபைனலாக இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது மேலே ஷார்ப்பாக இல்லாமல் இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. ஏன்னா அங்கே நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். சைட்லலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இப்படி ஃபோல்ட் பண்ணால் தான் ஒட்ட முடியும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் செஞ்சுட்டு அதை இந்த மாதிரி அந்த ஓவல் ஷேப் சார்ட்டில் லைனாக ஒட்டிக்கணும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மேலெல்லாம் இந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ரியலாக ஒரு பைனாப்பிள் மாதிரி கிடைக்கும். நம்ம பைனாப்பிளோட ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.